கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பிரியமானவர்களே, மோசே கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் முன் அதனை சுற்றி பார்த்துவிட்டு சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்களை அனுப்புகிறார். கானானை சுற்றி பார்த்துவிட்டு வந்த அவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அங்கே ராட்சச பிறவிகள் இருக்கிறார்கள், நாங்கள் எகிப்துக்கே போகிறோம் என்று விசுவாசிக்காமல் புலம்பி மற்றவர்களையும் கலக்கத்துக்குள் கொண்டு போனார்கள் மற்ற 10 பேர். ஆனால் நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு சொன்னான் காலேப். அதனால் அந்த 12 பேரில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே கானானுக்குள் போக முடிந்தது. கர்த்தர் மேல் நாம் விசுவாசம் வைத்து நம்முடைய காரியங்களை பார்க்கிறோமா, அல்லது பிரச்சனைகள் நமக்கு பூதாகாரமாக தெரிந்து இதிலிருந்து எப்படி தப்பிப்போம் என்று நினைக்கிறோமா? பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக நம் கண்களுக்கு தெரிந்தாலும் அதிலிருந்து விடுதலையை தரும் ஆண்டவரை மட்டும் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய பிரச்சனைகளில், போராட்டங்களில் பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டு இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்வில் நிறைவேற உம்மை முழு மனதுடன் விசுவாசிக்கிறோம். எங்களோடு உடன் இருப்பவர்களும் உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படியாக நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த காலேபை போல எங்களை பயன்படுத்துங்க. ஒன்று சேர்ந்து ஒருமித்த விசுவாசத்தோடு எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஞானத்தை தாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.